நான் சொன்னேன்ல உங்ககிட்ட ரன்னரா அரோரா வாக்குவாங்கன்னு ஆக்கிட்டாங்களே. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வந்து அரோரா வாங்கிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அவங்க தான். 9 டாஸ்க் நடக்க வேண்டிய இடத்துல 8 டாஸ்க் ஏன் மாத்துறீங்க? ஆக அனுப்பிச்சிருவாங்களா வெளியே? எனக்கு தெரிஞ்சு அனுப்புறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மலையாள சீசன்ல கூட தான் 15 டாஸ்க் வச்சாங்க, ஆனா அதுல 7 டாஸ்க் தான் நடத்தினாங்க. அப்படின்னு 15 டாஸ்க்கு 7 டாஸ்க் தான் நடத்திருக்காங்க. நீங்க 8 டாஸ்க் நடத்திட்டீங்களா? அந்த ஒரு டாஸ்க் வைக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? 8வது டாஸ்க் அரோரா டாப் வந்தாச்சு, ஸ்டாப். வார்த்தைகளை விட வச்சிடுறாங்க, வார்த்தைகளை பேச வச்சிடுறாங்க. அவர் அசிங்கமா பேசுறாரு கேட்கல, இவங்க திருப்பி பேசுறாங்க கேட்கல. வெளியில சாண்ட்ராவை தள்ளி சாண்ட்ரா பேசினதை எடுத்துட்டு வந்து வச்சு அங்க ஒரு பிளே பண்றாரு விக்ரமும் சபரியும். நான் சொல்றேன், அது வரைக்கும் பேசாத சபரி, விக்ரம், வினோத், சாண்ட்ரா ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகி திருப்பி வந்துட்டாங்கன்னும் போது எப்படி உங்களால இப்படி ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது? சாண்ட்ரா வெளில தன்னை பார்வதி இருக்கக்கூடாது, வெளில அனுப்புங்க அப்படின்னு டோர் அடிக்கிறாருல சபரி, அப்ப ஏன் பேச விட்டீங்க சபரி? இப்ப கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அந்த காதல் லீலைகள் இருக்கு இல்லையா, அவர் போய் கன்வின்ஸ் பண்ணதும் இவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அந்த 6 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கன்வின்ஸ் பண்ணதும். பட் அது டெலிகாஸ்டட்ல நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து வரல, லைவ்லயும் வரல, எபிசோட்லயும் அவ்வளவா வரல. அங்க என்ன நடந்தது, என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இத வந்து எப்படி பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அதாவது உள்ள இருக்க அதர் கண்டஸ்டன்ட்ஸையும் நீங்க ஏமாத்திருக்கீங்க பார்வதின்ற மாதிரி மாத்தி, இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல எல்லாரையும் நிக்க வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அங்க உள்ளேயும் அப்படிதான் அவங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலேய தாண்டி இந்த ஒரு விஷயத்த வந்து பார்வதிய இப்படி காமிச்சு, அ இந்த இந்த வீக்கெண்ட் இப்படிதான் அப்படிங்கிற மாரி வெளியில அனுப்பணும்ன்றதுக்காகவே சில விஷயங்கள் உள்ள நடக்குதோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா, ஆக அனுப்பிச்சிருவாங்களா வெளியே? எனக்கு தெரிஞ்சு அனுப்புறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குன்ற மாரி தான் எனக்கு சரி, தோணுது. பார்வதி போயிட்டாங்க, யார் விளையாடுவா? கேம் இல்ல. நெக்ஸ்ட் வீக் ஒன்லி செலிப்ரேஷன் தான். அதனால. கேம் இந்த வாரத்தோட ஓ, முடிஞ்சிருச்சு. அதனால. நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டஸ்டன்ட்ஸ்லாம் உள்ள வருவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, போவாங்க. பட் பார்வதி விஷயத்த எடுத்துக்கும்போது அவங்களுக்கு ரெட் கார்ட் குடுப்பாங்களா? வெளியில அனுப்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஆனா கம்ருதீனுக்கு 100% நடக்கும். ரெட் கார்டு கொடுப்பாங்க. நடக்கும். ரெட் கார்ட் குடுக்குறாங்களோ இல்ல, வெளில அனுப்பிச்சுருவாங்க. இதுல தெளிவா ப்ளே பண்றானா யாரு ரொம்ப தெளிவா விளையாடுறா? எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு விக்ரம். கமெண்ட்ஸ்ல வர்றது நான் சொல்றேன். அரோரா, விக்ரம் ரொம்ப தெளிவா ப்ளே பண்றாங்க. ஒரு சைடு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒரு சைடு ஒண்ணு சொன்னாங்கங்க. கமருதீனும் அரோராவும் பேசி வச்சுட்டு விளையாடுறாங்க. எஸ். எனக்கும் அது தோணுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அத நீங்க என்ன நிஜமாவே அது தோணுதா உங்களுக்கு? எனக்கும் அது தோணுச்சு. 3 பேருன்னு நினைக்கிறேன். வினோத், கமருதீன், அரோரா. வினோத் அண்ணாமா பேசி வச்சு விளையாடுறாரு. எனக்கு அப்படி தோணுது. எந்த விஷயத்த வேணா எடுங்களேன். ஒரு பிரச்சனைக்கு பேசுறாருன்னு வச்சுக்கோங்க கமருதீன். இந்த எக்ஸாம்பிள் இங்க ப்ரமோ 2 வந்தது இல்லையா? அதுல கூட அவர் பேசும்போது நான் அன்னைக்கே சொன்னேன், அது கூட சேராதன்னு கேட்டியா? கேட்டியா? பேசினது இவரு. பேசினது கமருதீன். பார்வதி ஏன் டார்கெட் பண்றீங்க? உங்க டார்கெட் இப்ப பார்வதி. சபரி வந்து டப்புன்னு சாண்ட்ராவ தள்ளின பார்வதி இன்னும் 10 நிமிஷத்துல வெளியில இருக்கணும். இல்ல, பார்வதி மேல தப்பு இல்லையா? தப்பு இருக்குதான். உங்களுக்கு புரியுதா? தப்பு இருக்குதான். அப்படி பார்த்தா இப்ப டிக்கெட் டு ஃபினாலே விளையாடுன 9 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. பார்வதியும் கமருதனும் சேர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவங்க 3 பேரும் ஒரே சீட்ல உட்காந்துருக்காங்க. டிக்கில வந்து இப்படி சாச்சிட்டு இருக்காரு விக்ரம். முன்னால வந்து இவரு அவர் பேர் என்னது, வினோத், சபரி, இவங்க சுபிக்ஷா, அரோரா, திவ்யா, இவங்க எல்லாரும் முன்னாடி சீட்ல உட்காந்துருக்காங்க. ஐ திங்க் வினோத் கூட எனக்கு சரியா தெரியல. நான் அவரை நோட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ப்ரோமோலயும் நோட் பண்ணல, செகண்ட் ப்ரோமோலயும் நோட் பண்ணல. ஆனா இத்தனை பேரும் இருக்காங்கன்னும் போது இவங்க பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க. விக்ரம் ப்ரோமோலயே தெரியுது. புரியுதா உங்களுக்கு? தப்பு நடக்கும்போது ஏன் நிறுத்த மாட்டேங்கிறீங்க? யார் இங்க நாரதர் அப்படின்னு கேட்டா அது கரெக்டா தெளிவா தெரியுது விக்ரம் அண்ணா. வார்த்தைகளை விட வச்சிடுறாங்க, வார்த்தைகளை பேச வச்சிடுறாங்க. அவர் அசிங்கமா பேசுறாரு கேட்கல, இவங்க திருப்பி பேசுறாங்க கேட்கல. வெளியில சாண்ட்ராவை தள்ளி சாண்ட்ரா பேசினதை எடுத்துட்டு வந்து வச்சு அங்க ஒரு பிளே பண்றாரு விக்ரமும் சபரியும். நான் சொல்றேன், இவங்க மேல தப்பு இருக்குதான். இதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாங்க அப்படி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி.
பார்வதி மேலயும் கமருதன் மேலயும் தப்பு இருக்குதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சாண்ட்ரா மேலயும் தப்பு இருக்குதான். ஆனா கேட்பாரு. ஆமா, இத முழுக்க பார்வதி முழுக்க முழுக்க பார்வதிக்கும் கமருதனுக்கும் அகெயின்ஸ்டா மாத்திட்டாங்க. ஆனா அவங்க 2 பேர் மேலயும் தப்பு இருக்குதான். சாண்ட்ரா மேல இருக்க தப்பு அவங்களுடைய பேனிக் அட்டாக்னால முழுக்க முழுக்க மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. 1. 2வது வந்து அவங்கள பேச விட்டு ஏன் வாய மூடுனீங்க எல்லாரும்? புரியுதா? அது வரைக்கும் பேசாத சபரி, விக்ரம், வினோத், சாண்ட்ரா ஒரு விஷயம் ஹாஸ்பிடலைஸ்ட் ஆகி திருப்பி வந்துட்டாங்கன்னும் போது எப்படி உங்களால இப்படி ரியாக்ட் பண்ண முடிஞ்சுது? சாண்ட்ரா வெளில தன்னை பார்வதி இருக்கக்கூடாது, வெளில அனுப்புங்க அப்படின்னு டோர் அடிக்கிறாருல சபரி. அப்ப ஏன் பேச விட்டீங்க சபரி? பேச விடும்போது அவங்களுக்கு மனசுக்குள்ள போகுதுல்ல, சாண்ட்ராவை அட்டாக் பண்றாங்கன்னு தெரியுதுல, அப்ப ஏன் வாயை திறக்கல சபரின்னு நான் கேக்குறேன். அப்ப ஏன் வாயை திறக்கல விக்ரம்? ஏன் திறக்கல? இந்த சீசன்ல இது மிகப்பெரிய தப்பான எக்ஸாம்பிளா இருக்கு. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்கள பேச விட்டு வார்த்தையை வாங்கிட்டு அவங்க அசிங்கமா பேசிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே உள்வாங்கிட்டு அவங்க கிட்ட கேஷுவலா பேசிட்டு அப்படியே எடுத்துட்டு சாட்டர்டே வைக்கிறது. இது ஒரு நல்ல பிளேயருக்கான அழகா? ஏன் அந்த இடத்துல தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க? பேசும்போதே ஏன் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துக்கும் நியாயமா பேசுவாங்களா திவ்யா? ஃப்ரெண்டு தானே சாண்ட்ரா, ஏன் பேசல? சாண்ட்ராவை வந்து கமருதீன் பேசும்போது ஏன் திவ்யா பேசலங்க? இங்கதான் நீங்க திவ்யாவோட கேமை பார்க்கணும். புரியுதுங்களா? திவ்யாவோட கேம் இதுதான். அதாவது அவங்களுக்கு அநீதி நடந்தா, அவங்களுக்கு அது தேவைப்பட்டா அந்த டைம்ல போய் அட்டாக் பண்ணி அதை சாட்டர்டேக்கு கொண்டு வருவாங்க. மத்தபடி அவங்களுக்கு சாண்ட்ரா மேலயோ யார் மேலயும் அக்கறைலாம் கிடையாது. எல்லாருக்கும் நடந்தா கேட்கிற ஆள் திவ்யா கிடையாது. திவ்யா வந்து செல்ஃபிஷ் தான். திவ்யாக்கு தேவைன்னா கேட்பாங்க, திவ்யாக்கு தேவைன்னா கேட்க மாட்டாங்க. திவ்யாக்கு தேவைன்னா பார்வதி கூட பேசுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. பார்வதிக்கு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான். பார்வதியும் சரி, திவ்யாவும் சரி ஒரே கேரக்டர் தான். இதெல்லாம் கேட்பாரா? என்னோட கேள்வி, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, நம்மளே இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டோம். சோ இதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்பாரா? எனக்கு தெரிஞ்சு இல்ல கேட்பாரு. எப்பயும் போல நம்ம சொன்ன மாதிரி பார்வதியும் கமருதீனையும் கேட்டுட்டு இந்த மத்தவங்க வாரம் பண்ணின நாடகம் எல்லாம் எதையும் கேட்காமல் அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருவாரா? இந்த வாரம் அவரால கடந்து போகிறதுக்கு முடியவே முடியாது. அடிப்பாங்க மக்கள், செம்ம அடி அடிப்பாங்க. இப்பவும் நீ கேட்கலன்னா என்ன சார் நீங்கலாம் அப்படின்னுவாங்க. எதுக்கு சார் ஹோஸ்டா இருக்கீங்கன்னு ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்காங்க. டாக் பண்றாங்க விஜய் சாரோட ஐடியா. நானே டாக் பண்ணி இத கேளுங்க. போடுறேன். அப்ப அந்த டீம் பாப்பாங்கல்ல, கண்டிப்பா பாப்பாங்க. டாக் பண்ணி தான் போடுறேன். என்னோட நான் டாக் பண்ணதுல பாக்கலனாலும் ஷேரிங் ஆயிட்டு தான் இருக்கு. என்னோட கேள்வி, ஏன் இந்த டீம்ல ஒரு விஷயம் பண்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி அந்த பெட்ரூம்ல பேசுறத காமிக்காம கூட இருந்திருக்கலாம். ஆனா காமிச்சு மியூட் போட்டிருக்காங்க. எதற்காக அப்படி பண்ணாங்க? செகண்ட் 4 hours கான்வர்சேஷன் லைவ்ல நீங்க அப்படியே தானே போட்டு. ஆமா, இந்த 1 hour போட்டீங்க. கரெக்ட். கில்லர் காயின் விளையாடும் போது ஒரு இடத்துல சபரி அமுக்கப்பட்டாங்க, ஒரு இடத்துல வந்து கமருதீன் அமுக்கப்பட்டாங்க, ஒரு இடத்துல பார்வதி அமுக்கப்பட்டாங்க. அப்ப இந்த 3 பேர் தான் டார்கெட். ஏன் அது சபரிக்கு புரியல? புரிஞ்சுதே, சபரிக்கு புரிஞ்சுது. ஓடும் போதே புடிச்சு கொத்த புடிச்சு படுக்க வச்சுட்டாங்க. கேட்கலையே. ஏன்னா ஒரு இடத்துல வார்த்தை விட்டது பார்வதி கேக்குறாங்க. என்னதான் நம்ம பார்வதியை வந்து அகைன்ஸ்டா பேசினாலும் அந்த இடத்துல ஏன் குரூப்பா விளையாடுறீங்க, குரூப்பா விளையாடுறதுக்கு எதுக்கு இந்த கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு கழட்டி பிடிச்சி தூண் அப்படின்னு துப்பிட்டு போறாங்க. ஏன் கேட்கல? குரூப்பா சேர்ந்து ஒருத்தனை அட்டாக் பண்றீங்க, குரூப்பா ஒரு வேலை பாக்குறீங்க, கேட்க போனா நான் கெட்டவளான்னு கேக்குறாங்க. சிம்பிளா இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணது வந்து விக்ரம், வினோத் வந்து ஒப்புக்கு சப்பானின்னு அரோராவே சொல்லிட்டாங்க. லைவ்ல சொன்னாங்க. லைவ்ல ஒப்புக்கு சப்பானி அந்த ஆளோட இது நம்மளுக்கு தேவை, அதனால நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தேவை பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடணும்னா விக்ரம் அவங்களுக்கு வேணும். விக்ரம் பல்கா இருக்காரு, எல்லாரையும் பிடிக்க முடியும். சோ விக்ரம் அரோராவோட பிளான் தான் இது. குரூப் கேம் விக்ரம், அரோரா, சுபிக்ஷா இவங்க 3 பேர் பிளான் தான். இதுல வந்து வினோத் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. வினோத் நீ ஃபர்ஸ்ட் வாங்கிக்கோன்றத அவங்க சொல்லல, நீ இருந்தனா உனக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மறுபடியும் நான் இந்த கேள்வி கேக்குறேன், இந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் டிக்கெட் ஃபினாலே கொடுக்க போறாங்களா? இல்லையா, வாங்கி போயிடுச்சு பாயிண்ட்ஸ். டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அரோரா. இதுல ஏமாந்தது யாரு? நான் சொன்னேன்ல உங்ககிட்ட, ரன்னரா அரோரா வாக்குவாங்கன்னு. ஆக்கிட்டாங்களே. இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வந்து அரோரா வாங்கிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. 8 டாஸ்க்ல வின் பண்ணி கார் டாஸ்க்ல வின் பண்ண சுபிக்ஷா. பாயிண்ட்ஸ் வைஸ்ல வந்து அரோரா ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. சோ டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் அவங்க தான். 9 டாஸ்க் நடக்க வேண்டிய இடத்துல 8 டாஸ்க் ஏன் மாத்துறீங்க? சரி, எனக்கு புரியல. லைவே முழுசா முடிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அரோரா வின் டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. எப்படி வைக்கப்பட்டது? நிறைய பேர் வைக்கப்பட்டதுக்கு முன்னால ரியா தியாகராஜன் முதல்ல வச்சுட்டாங்க. நேத்து நைட்டே அவங்க போட்டுட்டாங்க. அப்புறம் மாட்டிக்கணுமே நினைச்சு டெலீட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, போன வாரம் வந்தாங்க இல்லையா, அப்ப வரும்போது அவங்க வந்து
பெட்டி எடுக்கட்டுமான்னு கேட்டப்போ செருப்பால அடிப்பேன் அப்படின்னாங்க. சோ எடுக்காதன்ற இன்ட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ கிளியர் மைண்ட் ஆமா. 1. ஆமா. 2வது கன்ஃபெஷன் ரூம்க்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க இல்லையா? அப்ப எல்லாமே வந்து ஒன்லி ஹெல்த் வைஸா மட்டும் கிடையாது. மோட்டிவேஷன் வைஸா மட்டும் கிடையாது. அங்க சில ஹிண்ட் வந்து குடுக்கப்படும். கன்வென்ஷன் ரூம்ல பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஹிண்ட் குடுக்கப்படும். அதெல்லாம் நடக்குங்க. நிஜமா தான் சொல்றேன். நடக்கும். நம்மளுக்கு வந்து மக்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த சீசன் 9 வரைக்கும் எனக்கு வந்து அப்படியா? பேசுவாங்களா? அப்படிலாம் எனக்கு தோணும். ஆனா அது நடக்குது. அது உங்களுக்கு வந்து யாராவது நடக்கப்படுது. personal ஆ சொல்லியிருக்காங்களா? பர்சனலான்றதெல்லாம் கிடையாது. பொதுவா ஷேர் ஆகுறத தான் நான் பேசுறேன். நான் ஒண்ணும் டீம்ல வொர்க் பண்ணல. எனக்கும் டீமுக்கும் கனெக்டிங்லாம் கிடையாது. சேனலுக்கும் எனக்கும் கனெக்டிங்லாம் கிடையாது. பட் அந்த மாரி இன்ஸ் எல்லாம் வரும் உள்ள. வரும். சோ, இப்ப ரியா வந்து சொல்லிட்டு போனதுக்கும், இப்ப அரோரா வந்து ஒரு டாஸ்க்ல சம்திங் வின் பண்ணாங்க. எப்படி ஆ டப்பு டப்புன்னு ஏன் 9த் டாஸ்க்க கேன்சல் பண்ணீங்க? 8 டாஸ்க்லயே வச்சு ஏன் முடிச்சீங்க? கார் டாஸ்க் அடுத்து வேற டாஸ்க் வைக்க வேண்டியது தானே? ஆமா. வச்சிருக்கலாமே. ஒருவேளை இவங்களுக்கு உடம்பு இன்னைக்கு ஃபுல்லா ஃப்ரீயா தான் இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நேத்து இது லைவ்ல நடந்திருக்கு. காலையில இருந்து ஃப்ரீயா தானே இருக்காங்க. ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு விட்டுருக்கலாமே. சீசன் 4ல கயிறு புடிச்சுட்டு இருந்தாங்களா? அது அப்படி வச்சு விட்டுருக்கலாமே சார். ஏன் வைக்கல சார்? 9 பேருக்கு 9 டாஸ்க். 10 பேருக்கு 10 டாஸ்க். ஏன் ஒரு டாஸ்க் கேன்சல் பண்ணீங்க? அப்போ இவங்க மார்க் ஹை வந்துட்டாங்க. ஓகே அரோரா வந்துச்சு. நம்ம நெனச்சது நடந்துருச்சு. தூக்கு டிக்கெட் ஃபினால குடு. பாக்குற புரியுதுங்களா? மக்கள் தான் வந்துட்டு முட்டாள். இந்த மாதிரி பாத்துட்டு நிறைய பேர் ரிவ்யூஸ் குடுக்குறாங்கங்க. டெய்லி நடக்கிறத பார்த்து ஓனாவே லைவ் அவங்களோட பார்த்துட்டு பேஜ்லயே ஓனாவே வந்து அவங்க ரிவ்யூ பேஜ்ல போட்டுட்டே ரிவ்யூஸ் இருக்காங்க. ஆமா. குடுக்குறாங்க. கமெண்ட்ஸ் பண்றாங்க. வின்னர் பட்டன் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஐ மீன் ரெட் கார்ட் பட்டன் ஒண்ணு இப்போ இது நம்ம பேசுறோம் இல்லையா? அப்படி மலையாள சீசன்ல கூட தான் 15 டாஸ்க் வச்சாங்க. ஆனா அதுல 7 டாஸ்க் தான் நடத்துனாங்க அப்படின்னாங்க. 15 டாஸ்க்குக்கு 7 டாஸ்க் தான் நடத்தியிருக்காங்க. நீங்க 8 டாஸ்க் நடத்திட்டீங்களா? அந்த ஒரு டாஸ்க் வைக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? 8வது டாஸ்க் அரோரா டாப் வந்தாச்சு. ஸ்டாப். சோ அவங்க எதிர்பார்த்தது நடந்துருச்சு. எஸ். கேட்டா சொல்றாங்க, ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு ஃப்ரீ டேவா? அதனால ஃப்ரீயா இருக்கணுமா? டிக்கெட் டூ ஃபினாலே என்ன ஃப்ரீ டே? அடி வெயி ஒரு டாஸ்க்க. சும்மா தானே இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி அவங்களுக்கு ஃப்ரீ டே, ஃப்ரைடே. நாளைக்கு வந்து அவங்க சாட்டர்டே எபிசோட் ரெடி அட்டெண்ட் ஆகணும். ரெடி பண்ணணுன்றதுக்காக ஆகணும். இன்னைக்கு ஃபுல்லா வந்து ஃப்ரீ விட்டுருவாங்க. இன்னைக்கு. காலைல இருந்து மதியானம் வரைக்கும் வச்சுட்டு மதியானத்துல இருந்து ரெஸ்ட் எடுக்க விடுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? புரியுதுங்களா? எப்படி வேணா நடத்தணும்னு நெனச்சா நடத்தலாம். அவங்க மலையாளத்துல வந்து ஆஃப் அண்ட் ஆஃபா வச்சிருக்காங்க. நீங்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்களே. லாஸ்ட்ல எதுக்கு? ஏங்க 9 டாஸ்க் லேபிள் ஒட்டிட்டாங்க. அப்புறம் திருப்பி ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சாங்க. யாரு பார்க்கலன்னு நெனச்சுட்டு இருக்காங்க? மக்கள்லாம் பார்க்கலன்னு நெனச்சுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இதுல வந்து சாண்ட்ரா இப்ப வந்து கோல்டு மாரி ஆயிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க பண்ண டிராமாஸ், அவங்க பண்ற ஆக்டிங்ஸ் எல்லாமே மறைஞ்சு போச்சு. இந்த ஒரே டாஸ்க்னால. அவங்களோட எய்ம் வந்து கமருதீன என்ன சொல்லிட்டான், ஃப்ராடுன்னு சொல்லிட்டான். நான் இறக்கணுன்றதுக்காக தான் இந்த டாஸ்க் அவங்க வந்து பண்ணது. எப்படி ட்ரிகர் பண்ணா எப்படி போகும்ன்றது தெரியும். அதுல ஓவர் ரியாக்ட் பண்ணி இப்படி கொண்டு ஆனா மக்கள்லாம் இப்ப எப்படி தெரியுமா பார்க்குறாங்க சாண்ட்ராவ? சாண்ட்ரா பியூர் சோல், பாவம். குட் சோல். ஓகே பாருங்க நான் வேணான்னு சொல்லல. அது அதுக்கு மக்களோட பின்னால இருக்க பிளேவ அதான் நார்மல் நம்ம பேசுறோம். அவங்க வந்து எப்படி பண்ண போறாங்கன்னு என்னன்னா தெரியல. சோ வந்துட்டு இத வந்து மக்களுடைய பார்வையில இருந்து பார்க்காம சாண்ட்ராவுடைய தாட்ல இருந்து பார்த்தாலே விஜய்ஸ் வந்து 2 சைடுலயுமே கேட்பாரு. கண்டிப்பா. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பார்வதி கரெக்ட்டான ஒரு நிலைப்பாட்டுல இருந்திருந்தாங்கன்னா, இந்த கேம் வேற மாதிரி வேற ட்ராக்ல போயிருக்கும். பார்வதி வந்து அந்த டிக்கெட் ஃபினாலே அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ அவங்களோட ட்ராக் உடைஞ்சு வேற பக்கம் சிதறி என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பிட்டனால இந்த தடவ பார்வதி எலிமினேட் ஆகுறாங்களா? இல்ல உள்ளேயே மறுபடியும் இருக்காங்களா? அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. ம்.